மனோஜவம் மாருததுல்ய வேகம் ஜிதேந்திரியம் புத்திமதாம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூத முக்கியம் ஸ்ரீராமதூதம் சிரசா நமாமி. மெஜஸ்டிக் அஸ்ட்ராலஜிக்கல் சென்டர் யூடியூப் சேனல் வழியாக உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஸோ நீண்ட நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை போடுற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக முதல்ல என்னை எல்லோரும் மன்னிச்சிங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து குரு உச்சம் பெற்றால் 12 லக்னக்காரங்களுக்கும் என்ன பலன் அப்படின்றது தான். அப்போ குரு பகவான் அப்படின்றது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டு சொல்லி கொடுக்குறது, முன் பிறந்த சகோதரர்கள், அதே மாதிரி கோல்டு, மஞ்சள், பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயம். அப்புறம் பார்த்திங்கன்னா குரு அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லி கொடுக்குற விஷயம், டீச்சர்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் பெரிய லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த குரு பகவான் தேவைப்படுவார். ஸோ குரு பகவான்னா புகழை கொண்டு வந்து கொடுக்குறவர். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கெத்தான ஆண் தன்மையை கொடுக்குறது குரு பகவான் தான். ஸோ இந்த குரு பகவான் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கிறவர். ஸ்பெக்குலேஷன் அப்படின்றதெல்லாம் குரு பகவானை வச்சு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தங்கம் அப்படின்றது, இது மாதிரி பல விஷயங்கள், பருப்பு, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவானை வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ இந்த குரு பகவான் அப்படின்றது மேச லக்னக்காரங்களுக்கு உச்சமடைஞ்சால் கடகத்தில் தான் இருப்பார் அப்படின்றது தெரியும். அப்போ மேச லக்னக்காரங்களுக்கு உச்சமடைஞ்சு இருக்கிற இடம் வந்து 4வது இடம். அப்போ 4வது இடத்துல இந்த குரு பகவான் நான் இப்போ சொன்ன இவர் உச்சமடைகிறார். அப்போ சுகஸ்தானத்தில் உச்சமடைகிறார். இவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி. இப்போ 9, 12ஆம் அதிபதின்ற குரு பகவான் அப்படின்றது திரிகோணாதிபதி 4ஆம் வீட்டுக்கு போகிறது நன்மை, விரையாதிபதி 4ஆம் வீட்டுக்கு போகிறதும் ஓரளவுக்கு நன்மையை கொடுக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா விரயங்கள் கம்மியாகி சுகங்கள் அதிகமாகும், சுகஸ்தானம் பலப்படும், வீடு, வண்டி, வாகனம், கன்று, பசு, ஆடு, மாடு இதெல்லாம் வாங்கிறது பெரிய அளவில் இருக்கும், நன்மையை கொடுக்கும் அப்படின்றோம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் லோன் வந்து கிடைக்கும். எப்போ போய் எது சொன்னாலும் பேங்க் லோன் கண்டிப்பாக கிடைச்சிரும், பெரிய அளவில் நன்மை உண்டு அப்படின்றது. அதே மாதிரி தாயாரின் உடல்நலம் நல்லா இருக்கும். இந்த குழந்தை மேச லக்ன குழந்தை வந்து பார்த்திங்கன்னா குரு உச்சமடைஞ்ச நேரத்தில் பிறந்திருக்குன்னா அவங்க தாயாருக்கு மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நாலேஜபிளான ஒரு விஷயங்களை வந்து கொடுக்கும். ஸோ இது மாதிரியான விஷயங்கள். அடுத்து இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை 8ஆம் வீட்டை பார்க்குறார். குரு பகவான் உச்சமடைஞ்சிருக்கார். குரு பகவான் 9ஆம் அதிபதி 8ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா திடீர் வருமானங்கள், சங்கடங்கள் குறையும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறோம். அதே மாதிரி 10ஆம் வீட்டை பார்க்குறார். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல தொழிலை அமைச்சு கொடுப்பார், குரு சம்மந்தப்பட்ட தொழிலை அமைச்சு கொடுப்பார் அப்படின்றது. குரு சம்மந்தப்பட்ட தொழில் என்னன்றது நமக்கு தெரியும். ஸோ அந்த இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரயஸ்தானத்தையே அவருடைய வீட்டையே பார்க்குறார் அப்படிங்கும் பொழுது மிகுந்த வரவேற்பத்தக்கது. இந்த ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா சுப விரயங்கள் அதிகமாக கொடுப்பார். யாருக்கு? மேச லக்னக்காரங்களுக்கு அப்படின்றது. சரி, அடுத்து மேச லக்னத்துக்கு அடுத்து இருக்கிற ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் 3இல் உச்சமடைகிறார் அப்படின்றோம். 3னா சகோதரக்காரகர் அப்படின்ற இடம், சகோதர ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம். இதில் லாபாதிபதி அப்படின்னு சொல்கிறவர், அதே மாதிரி 8ஆம் அதிபதி அப்படின்னு சொல்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைகிறார். அப்போ 8, 3 நல்ல காம்பினேஷன். லாபம் 3, முயற்சி, லாபத்தால் பெரிய அளவில் முயற்சிகள் கிடைக்கும் அப்படின்றோம். அப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு பாருங்கள், குரு பகவான் பின் பிறந்த சகோதரர்களும் முன் பிறந்த சகோதரர்களும் நல்லா இருப்பாங்க. இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் சகோதரர்கள் வாழ்வு நல்லபடியாக மேன்மை அடையும் அப்படின்றத சொல்ல வரோம். அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் 3இல் இருக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சந்ததி விருத்திகளை அதிகப்படுத்தி விடுவார் அப்படின்றது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தம்பதிகளிடையே ஒற்றுமையை அதிகப்படுத்துவார். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குங்க? ரிஷப லக்னக்காரங்களுக்கு உச்சமடைஞ்ச குரு கொடுக்கறது. அப்போ குரு தன்னுடைய 5ஆம் வீடாக 7ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ மனைவி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட இணக்கமாக இருக்கின்ற சூழல் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு.
அதே மாதிரி தம்பிங்களோடையே சேர்ந்து அண்ணன்களோடையே சேர்ந்து ஒரு என்டர்பிரைசஸை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி 9 மற்றும் 11ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ பாருங்கள், 9ன்னா தந்தையார் வீட்டை பார்க்குறார். குரு உச்சமடைஞ்சு தந்தையார் வீட்டை பார்க்கும்போது இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தந்தையாருக்கு பெரிய புகழ், மதிப்பு, மரியாதை அல்லது கவர்மெண்ட் வேலை இது மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குருவுக்கு நண்பர்கள். அப்போ இந்த நண்பர்கள் வீட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு, 9ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்படின்னும்போது பெரிய அளவில் நன்மை உண்டு அப்படின்றோம். அதே மாதிரி 11ஆம் வீடு லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இவர் லாபத்தை பார்க்குறப்ப என்ன பண்ணுவார்? குரு அப்படின்னா அகண்டம், பிரம்மாண்டம் அப்படின்றது. அப்போ இந்த குரு பகவான் என்ன பண்ண போகிறாரு? பெரிய அளவிலான லாபத்தை எடுத்து கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பார் அப்படின்றோம். அடுத்து இதுவும் நல்லபடியான விஷயமாக தான் இருக்குது. அடுத்து மிதுன லக்னக்காரங்களுக்கு நம்ம சொல்கிறது பூரா லக்னம் தான். மிதுன லக்னத்துக்கு 2ல் குடும்பஸ்தானம், தன குடும்ப வாக்கு ஸ்தானம், குடும்பத்துக்கு பண வருவாய் ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமடைகிற டைமில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 6 பார்ப்பார், 8 பார்ப்பார், அப்புறம் பார்த்திங்கன்னா 10 பார்ப்பார். 6, 8, 10 அப்படின்றத பார்க்குறார். 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா நல்ல எதிரிகள் அற்ற நிலை. அப்போ எதிரிகள் இருப்பாங்க, உருவாவாங்க. அதை வென்று வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுப்பார். குரு பார்க்க கோடி நன்மை. வியாதிகள் இல்லாத ஒரு விஷயங்களை கொடுப்பார். வியாதிகள் இருந்தாலும் அதற்கு உண்டான தீர்வுகளையும் கண் முன்னாடி காட்டுவார். உடலில் நல்ல பிரச்சனை, எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பண்ணுவார். அவர் வியாதிகளை கொடுத்தாருன்னா என்ன? ஒபிசிட்டியை கொடுப்பார், கொழுப்பு கட்டி அப்படின்ற விஷயங்களை கொடுப்பார். ஸோ அதை வந்து சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கடனற்ற நிலையை கொடுப்பார். வருவாயை கடன் அடைக்கிற அளவுக்கு வச்சுப்பார். அப்போ ஒரு கட்டத்தில் கடன் வாங்குவீங்க, அந்த கடனை வந்து நல்லபடியாக கட்டுவீங்க அப்படின்றது. அப்போ மிதுன லக்னத்துக்காரங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரி எங்கே பார்க்குறாரு? 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்டங்கள், சங்கடங்கள், கோர்ட்டு கேஸ்லெல்லாம் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. கோர்ட்டு கேஸுன்னு எதிரிகள் இருந்தாலும் எதிரிகளை பந்தாடுற விஷயங்கள் உங்களுக்கு இருக்கும். அதப்போ எதிரிகளால் லாபம் உண்டு. அப்போ மிதுன லக்னத்தில் இருக்கிற உச்சமடைந்த குரு உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்? அரசியலில் பெரிய அளவில் வரலாம் அப்படின்றது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 10ஆம் வீடை பார்க்குறார். குரு பகவான் 10ஆம் வீடை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புகழை தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புகழ் உங்களை தேடி வரும். பண வருவாய் உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப கால கல்வி நல்லா அமைஞ்சிருக்கும். அந்த அடித்தளம் வந்து பார்த்திங்கன்னா வளர வளர நல்லபடியாக இருக்கும். ஆக 10ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்ற வீட்டை பார்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்கும். ஆக வந்து பார்த்திங்கன்னா இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கும் நல்லபடியான ஒரு விஷயத்தை தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் கொடுக்குறார். மிதுன லக்னக்காரங்களும் 7ஆம் அதிபதியே 2ல் இருக்கார். இப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா மனைவி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்கு நல்லா தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. மனைவியால் குடும்பம் மேன்மை அடையும். இந்த மாதிரியான பலன்கள். அதே மாதிரி 10, 7 ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் வீட்டில் இருக்கிறனால உச்ச ஸ்தானத்தில் இருக்கிறனால நன்மையை கொடுக்கும். இப்போ கடக லக்னத்துக்கு வருவோம். இப்போ கடக லக்னம் அப்படின்னு பார்க்கணும். கடக லக்னத்திலேயே உச்சம். லக்னம்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு, மரியாதை, நிறம், உடம்பு, உயரம், தோல், கருப்பு, சிகப்பு, இதில் வந்து நல்ல சிகப்பான தோல் கொண்டவங்க. ஸோ மனசு அப்படின்றது நல்லபடியாக இருக்கிறவங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயம் இவர்களுக்கு பாருங்கள். 9ஆம் அதிபதியே அவர் தான். 9 அப்படின்றது அவர் தான். 6ஆம் அதிபதியும் அவர் தான். அப்போ இந்த லக்னத்துக்கு, கடக லக்னத்துக்கு லக்னத்தில் 6ஆம் அதிபதி வந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ வியாதிகள் அப்படின்றது 6, எதிரிகள் 6. ஆக இந்த கடக லக்னத்தில் குரு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் பெரிய அளவில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசாங்க பணி இவர்களை தேடி வரும். இந்த வாய்ப்புகளெல்லாம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதிரிகளற்ற நிலை அப்படின்றது, எதிரிகளை வெல்லும் ஆற்றல் அப்படின்றது இவங்ககிட்ட இருக்குது. ஏற்கனவே தெய்வீக குணங்கள்லாம் அதிகமாக இருக்கிறது குரு உச்சம் எந்த இடத்துல இருந்தாலும். இதில் இவங்களுக்கு லக்னத்தில் குரு உச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு வந்து 5, 7 மற்றும் 9 பார்க்குறாரு. இதில் 9ஆம் வீட்டை பார்க்குறனால பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு பெரிய அளவில் பணம் சேர்க்கை,
தன சேர்க்கை, மதிப்பு மரியாதை உயர்வு, இதெல்லாம் இந்த குழந்தைங்க வாங்கி கொடுப்பாங்க. யாருங்க? யார்? இந்த கடக லக்னத்து குழந்தைங்க அப்படின்றது வளர வளர வந்து பார்த்திங்கன்னா அப்பாவுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அப்படின்றோம். இதுதான். ஆக வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 5ஆம் வீட்டை பார்க்குது. அப்போ 5ஆம் வீடுனா ஆசை, கவர்மெண்ட்டு இதெல்லாம் சொல்கிறது 5ஆம் வீடு. 5ஆம் வீடு இன்னும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் வீட்டை பார்க்குறார். 9ஆம் வீடுனா அப்பா. ஸோ அப்பாவின் உடல்நிலை நல்லா இருக்கும், பெரிய அளவில் நன்மையை கொடுக்குற மாதிரி இருக்கும், அப்பாவோட சுமூகமான நிலைகளை கொண்டு வரும். அதே மாதிரி 7ஆம் வீட்டை பார்க்குறார். யார்? இந்த குரு பகவான் லக்னத்திலிருந்து 7ஆம் வீட்டை பார்க்குறது பெரிய அளவில் நன்மையை கொடுக்கும். பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா பினாமி சொத்துக்கள் வந்து சேரும். இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் அப்படின்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது என்ன அப்படின்னா, சிம்மத்துக்கு விரயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படின்றவர் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னு. அப்போ குரு 12ல் உச்சமடையும் பொழுது சுப விரயங்கள் அதிகமாகும். சரி, இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி. அப்போ குழந்தை பேர் எடுக்கிறப்ப சில மருத்துவமனை செலவுகள், அப்புறம் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த ஆசைக்கு உண்டான வேலைகள் வந்து ஊர் விட்டு ஊர் போய் பண்ணுறது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எம்எல்ஏ ஆயிடணும், எம்பி ஆயிடணும், இல்லை ஒரு டீச்சர் ஆயிடணும் அப்படின்னா ஊர் விட்டு வெளியூரில் போய் அந்த தொழிலை மேற்கொள்கிறது நல்லதாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி. அப்போ 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டுக்கு போகிறார். இப்போ மறைவு ஸ்தான அதிபதி 12ஆம் வீட்டுக்கு போகிறார். அப்போ பழிச்சொல் அவமானங்கள் வரும், வந்து மறையும் அப்படின்றது. அப்போ இந்த குரு பகவான் உச்சமடைகிறப்ப பிறந்த இந்த சிம்மலக்கண குழந்தைங்களுக்கு உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூரில் இருக்கிறது நன்மையை கொடுக்கும். ஸோ இங்கே இந்த லக்னத்துக்கு 12லேருந்து 4ஆம் வீட்டை பார்க்குறார். அது வந்து பெரிய லெவல், நல்ல லெவல். ஸோ 12 4 கனெக்ட் ஆகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் வீடு, வாகனங்கள், வண்டிகள் சேர்க்கை உண்டாகும். வெளிநாட்டில் வந்து போய் சம்பாத்தியங்கள், வெளிநாட்டில் இருக்கிறது தான் சுகமாக இருக்குதுன்னு நினைக்கிறது, இல்லை வெளியூரில் தான் நமக்கு நல்லது, நம்ம ஊரை விட வெளியூர் நல்லா இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து கொடுப்பார் அப்படின்றது. சுப விரயங்களாகத்தான் அதிகமாக இருக்கும். சுபர் அப்படின்றவர் இவர் கொடுக்குறாரு இந்த லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி. ஆக 5ஆம் அதிபதி அப்படின்றவர் லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். அப்புறம் 5ஆம் பார்வையாக பார்த்த மாதிரி 7ஆம் பார்வையாக 6ஆம் வீட்டை பார்க்குறார். தொழில் நல்லா இருக்கும், ஒருத்தர் கீழே வேலை பார்த்து பெரிய க்ரெடிபிலிட்டியோடு வேலை பார்ப்பீங்க, லாயல்ட்டியோடு இருப்பீங்க உங்களுடைய ஆர்கனைசேஷனில். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். அப்புறம் வந்து 12ஆம் வீட்டிலேருந்து தன்னுடைய 8ஆவது வீட்டையே பார்வார். அப்படிங்கிறப்ப மன சங்கடங்கள், பிரச்சனைகள் எல்லாம் நீதிமன்றம் போய் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும். அப்போ குழந்தைகளால் நன்மை உண்டு. சொத்து சுகங்களை வெளிநாட்டில் வாங்குவீர்கள், வெளியூர்களில் வாங்குவீர்கள். இந்த மாதிரியான நற்பலன்கள் நிறைய இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா விரயத்தில் இருக்காரே அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சுப விரயங்களை கொடுப்பார். உச்சமடைகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் நன்மையை கொடுப்பார் அப்படின்றது. அப்புறம் வந்து கன்னி லக்னம் பாருங்கள். இந்த கன்னி லக்னத்துக்கு 3ஆம் வீட்டை குரு பகவான் 5ஆம் பார்வையாக பார்ப்பார். சுகாதிபதி, அதே மாதிரி கலத்திரஸ்தானாதிபதி. அப்போ இவர் 4 7க்கு உரியவர் அப்படின்றோம். அப்போ கேந்திராதிபத்திய தோஷம் எங்கே அந்த இடத்துல இருந்தால், ஆனால் இங்கே வந்து உச்சமடைஞ்சிட்டார், லாபத்தில் உச்சமடைஞ்சிட்டார். அப்போ லாபங்கள் எதனால் லாபம்? மனைவியால் லாபம், சொத்தோடு மனைவி வர்றது, இல்லை மனைவி வந்ததுக்கப்புறம் உங்கள் இது பார்க்குறப்ப மனைவி வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கிறது. ஆக இந்த கன்னி லக்னத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனைவியால் லாபம் அடையக்கூடிய ஆட்கள். கன்னி லக்னத்துக்கு உச்சமடையக்கூடிய குரு இருந்தால், அப்போ இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 3ஆம் வீட்டை பார்க்குறார். வம்ச விருத்தி இருக்கும், வீரிய காரியங்களில் நல்லபடியாக இருக்கும். உச்ச குரு பகவான் தன்னுடைய 3ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது நம் பின்பிறந்தவர்களுக்கு நன்மை உண்டாகும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் கை கொடுக்கும் அப்படின்றோம். அடுத்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டை பார்க்குறார். 5ன்றது என்ன? பஞ்சமஸ்தானம், கவர்மெண்ட்டு, இதெல்லாம் சொல்கிறது 5. ஆசாபாசங்கள் இதெல்லாம் 5. நடத்தை, நல்லது விஷயம், கெட்ட விஷயம், இந்த நல்ல விஷயமெல்லாம் கொண்டது அந்த 5ஆம் வீடு தான். அப்போ அந்த 5ஆம் வீடு அப்படின்றத பார்க்குறார் உச்சகுரு. அப்போ இந்த குரு பகவான் 4ஆம் அதிபதி இல்லைங்களா, சுகத்த அதிபதி 5ஆம் வீட்டை பார்க்குறப்ப
குழந்தைகளால் சுகமடையக்கூடியவர்கள் யார்? இந்த கன்னி லக்னக்காரங்க. மனைவியால் சுகமடையக்கூடியவர்கள், மனைவியால் லாபம் உண்டு, குழந்தைகளால் லாபம் உண்டு, இவர்களால் லாபத்தை ஈட்டக்கூடியவர்கள். அதே மாதிரி ஒரு 3, 5, 7 அப்படின்னு வீட்டை பார்க்குறார். இவர்களும் இந்த கன்னி லக்னக்காரங்களும் குரு உச்சமடைந்தால் பெரிய அளவில் ஃபினான்ஸ் தொழில் பண்ணுறது, தனியாக தொழில் தொடங்குறது, ஒரு மேனேஜ்மெண்ட்டு ரிலேட்டடாக விஷயங்களை கொடுக்கறது, இல்லை நிறைய பேர்த்துக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற என்ஜிஓஸை தொடங்குறது, இது மாதிரியான விஷயங்கள், தொண்டு நிறுவனங்களை தொடங்குறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நன்மையை கொடுக்கும். ஆக பண வரவில் பெரிய அளவில் நன்மைகள் உண்டு. சரி, இப்போ அடுத்தபடியே பார்த்திங்கன்னா துலாம் அப்படின்ற லக்னத்துக்கு வருவோம். துலாம் லக்னத்துக்கு 10, துலாம் லக்னத்துக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி குரு பகவான், 3ஆம் அதிபதி தைரியஸ்தானாதிபதி உச்சமடைஞ்சிருக்கார். எங்கே? 10 உச்சமடைஞ்சிருக்கார். துலாமுக்கு 10 உச்சமடைஞ்சிருக்கார். இப்போ துலாமுக்கு 10 உச்சமடையும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலரான விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 உச்சமடைகிறார் குரு. அப்போ குரு உச்சமடைஞ்சு 10 இருந்தால் அவர் உங்களுக்கு 3ஆம் அதிபதினா தம்பியால் யோகம் உண்டு, தம்பியால் யோகம் உண்டு, அண்டைய அயலார்களால் உங்களுக்கு யோகம் உண்டு. ஸோ இந்த 3 சந்ததிகள் நல்லபடியாக இருப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் வீடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு விரயஸ்தானம். ஸோ அம்மாவுக்கு விரயஸ்தான அதிபதி தான் வந்து பார்த்திங்கன்னா 10 உச்சமடைஞ்சு அம்மா அப்படின்ற 4ஆம் வீட்டையே பார்க்குறதுனால அம்மாவுக்கு உடல்நிலை நல்லாயிருக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு 2 பார்க்குறார் அப்படின்றோம் இல்லைங்களா? அப்போ லக்னத்துக்கு 2 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பணவரவு ஸ்தானத்தை உச்சகுரு பார்க்குறார். யார்? உச்சகுரு. இந்த குரு வந்து 3 அப்புறம் 6க்கு அதிபதி. அப்போ இந்த 3, 6க்கு அதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா உச்சமடைஞ்சு 2, 4, 6 அப்படின்ற 3 இடத்த பார்க்குறார். அப்போ 6ஆம் அதிபதி 6ஐ பார்ப்பது மிகவும் நல்லது. எதிரிகள் அற்ற நிலை, கடனற்ற நிலை, இதெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி 6 தாய்மாமா கூட பெரிய அளவில் இணக்கம், அவர்களால் உங்களுக்கு நன்மை, தாய்மாமாவோடு சேர்ந்து வேலை பார்க்குறது, ஒரு தொழில் தொடங்கிறது, தொழிலில் மேன்மை அடைகிறது, இதெல்லாம் வர்றது இந்த துலாம் லக்னக்காரங்களுக்கு. பண வருவாய் ஸ்தானத்தை குரு பகவான் உச்சத்திலிருந்து பார்க்கிறார் பொழுது நல்ல அளவில் பண வருவாய் இருக்கும் அப்படின்றோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாய் ஸ்தானமான சுகஸ்தானம் 3ஆம் வீட்டை உச்சகுரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மாடு, ஆடு, கால்நடைகள், வண்டி வாகனங்கள், சொத்து சுகம், அசையும் அசையா சொத்துக்கள், இதனால் லாபங்கள் உண்டு, நல்லது உண்டு அப்படின்னு. அப்புறம் நீசம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உச்சமடைஞ்ச ஒரு அடுத்தது விருச்சிக லக்னத்துக்கு என்ன சொல்கிறோம் அப்படின்னா விருச்சிக லக்னத்துக்கு 9லே உச்சமடைகிறார். 9ஆம் பாக்கிய ஸ்தானம். ஸோ அந்த பாக்கியஸ்தானத்திலே குரு உச்சமடைஞ்சார். குரு இவர்களுக்கு யாருன்னா 2 மற்றும் 5ஆம் அதிபதி. அப்போ பஞ்சமாதிபதி, திரிகோணாதிபதி, இன்னொரு திரிகோணம் ஏறுவது நல்லது, உச்சமடைவது மேலும் நல்லது. அப்போ இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்னா 100% பலனை கொடுப்பார். நற்பலன்களை மட்டுமே கொடுக்க வல்லவர் இவர். எப்படி? இந்த லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி குடும்ப அபிவிருத்தி, பணவரவு, தனம், வாக்கு, ஒரு இடத்துல பேசினா வாக்கு சபையில் எடுபடுறது, இது எல்லாம் பார்த்திங்கன்னா உச்சமடைஞ்சிருக்கார். எங்கே? 9ல். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட அருள் இருக்கும், அப்பாவோட அன்பு அரவணைப்பு இருக்கும், பெரிய அளவில் இருக்கும். இந்த ஒரு லக்னத்தையே 5ஆம் வீட்டாக பார்க்கறனால கிரெடிபிலிட்டி மக்களிடையே நிறையா இருக்கும். இவர்கிட்ட சொன்னால் ஒரு வேலை செஞ்சு முடிச்சிருவார், நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரியான கிரெடிபிலிட்டி இருக்கும். அதே மாதிரி 5ஆம் வீடு 3ஆம் வீடை பார்க்குறார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பெரிய விஷயங்களை எல்லாம் வந்து சட்டுன்னு முடிப்பார். மைண்டு அப்படின்றது 5. இந்த 5ஆம் அதிபதி குரு பகவான் 9ஆம் வீட்டில் போய் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா தொலைநோக்கு பார்வையோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவார், பெரிய அளவில் நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும். இது மாதிரியான விஷயங்கள். ஆக இந்த விருச்சிக லக்னத்துக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதி 9லிருந்து லக்னத்தையும் 3ஆம் வீட்டையும் பார்க்குறார், ப்ளஸ் 5ஆம் வீட்டை பார்க்குறார் அப்படின்றது இது பெரிய நன்மை அளிக்கக்கூடியது. இவர்களுக்கு பணத்தட்டுப்பாடே இருக்காது. குழந்தைகளால் மேன்மை அடைகிறது, சொத்து சுகங்கள் சேர்க்கறது, இவர்களுக்கு மதிப்பு மரியாதை தானாக வந்து சேர்றது,
இது மாதிரியான விஷயங்கள் நிறைய நன்மைகள் இருக்குது. அடுத்து தனுசு லக்னம். தனுசு லக்னம் லக்னாதிபதியே 10ஆம் 8ஆம் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா உச்சமடைகிறார். லக்னாதிபதி 4ஆம் அதிபதி சுகாதிபதி இவங்க தான். அப்போ 1 4ஆம் அதிபதி உச்சமடைந்து தன்னுடைய விரயஸ்தானத்தை பார்க்குறார், சுப விரயங்களை கொடுப்பார். ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு பேர் கெடுக்கிற மாதிரியான சமாச்சாரங்கள் நடக்கும். ஆனால் அதையும் தாண்டி நல்ல பேர் இருக்குது அப்படின்றத கொண்டு வருவார். ஆக லக்னத்துக்கு 8இல் இருக்கின்ற இவர் விரயஸ்தானத்தை பார்க்குறார், குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ தன வருவாய் நல்லா இருக்கும், வாக்கு நல்லா இருக்கும், சொன்ன சொல் காப்பாற்றுவீங்க, இதெல்லாம் நல்லா இருக்கும். அதே மாதிரி 4ஆம் வீடு சுகஸ்தானத்தை குரு பகவான் உச்சமடைஞ்சு பார்க்குறார். இப்போ 4ஆம் வீடு சுகஸ்தானத்தை குரு பகவான் உச்சமடைஞ்சு பார்க்கும் பொழுது இவர்களுக்கு தாயன்பு அப்படின்றது நல்லா கிடைக்கும். தாயால் மேன்மை அடையக்கூடியவர்கள், வண்டி வாகனம் சொத்து சுகங்களை அதிகமாக சேர்க்கக்கூடியவர்கள், நல்ல விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கக்கூடிய 2ஆம் தரமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்றோம். சரிங்களா? அப்புறம் மகர லக்னம் அப்படின்னு போனீங்கன்னா இந்த மகர லக்னத்துக்கு விரையாதிபதி லக்னத்துக்கு 7இல் நீசம், உச்சம், 7இல் உச்சமடைகிறார். இப்போ குரு பகவான் யார்? விரையாதிபதி. அவர் உச்சமடைஞ்சிட்டான்னா நல்ல விரயத்தை தானே கொடுப்பாரு. அதே மாதிரி அவரை பார்க்குறது எங்கே பார்க்குறாரு? லாப வீட்டை பார்க்குறாரு. அப்போ அண்ணன் தம்பிகளால் லாபம் உண்டு, பங்காளிகளால் லாபம் உண்டு. இந்த விஷயங்கள் 11 அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்மை, லாபம்னா பண லாபம் மட்டும் இல்லை, மனநிறைவு லாபம், பண லாபம், எல்லா விஷயத்திலும் லாபங்கள், சந்தோஷங்கள் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்றோம். வெளியூர் போய் நல்லா சம்பாதிப்பாங்க, உள்ளூரில் இருக்கிறத விட வெளியூர் போய் நல்லா சம்பாதிப்பாங்க. அதே மாதிரி லக்னத்தை பார்க்குறாரு. லக்னத்தை பார்த்தா மதிப்பு மரியாதை எல்லாம் கிடுக்கிடுன்னு ஏறும். அப்போ பார்த்திங்கன்னா இவர்களுடைய இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊர் விட்டு ஊர் போய் நல்ல பயன் இருக்கும். நல்ல கொஞ்சமாச்சு தாண்டி போகணும். இப்போ வேலூரில் இருக்கிறவங்க காட்பாடி தாண்டி போயிடணும். வேலூரில் ஆற்காட்டில் பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து திருவள்ளூர் இல்லை அந்த பக்கம் சேலம், ஜோலார்பேட்டை இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி போய் வேலைகள் செய்யும் பொழுது நன்மையை குறைக்கும். 3ஆம் வீட்டை குரு பார்க்கும் பொழுது தம்பியால் நன்மை அடையக்கூடிய ராசிகளில் இந்த மகர லக்னம் உண்டு அப்படின்றோம். ஸோ அப்போ இவர்களுக்கும் நல்ல விஷயங்கள் இருக்குது. அடுத்து கும்பம் அப்படின்றோம். இப்போ கும்பத்துக்கு 6இல் உச்சம். நல்லா கவனிங்க, கும்பத்துக்கு 2ஆம் அதிபதி லாபாதிபதி உச்சமடைகிறார், 6இல் உச்சமடைகிறார். ஒருத்தர் கீழே வேலை பார்த்து நல்ல கிரெடிபிலிட்டி வச்சு அதை வந்து நல்ல பேரும் புகழும் அடையக்கூடிய ஒரு லக்னம் அப்படின்னா கும்ப லக்னம். இப்போ இந்த கும்ப லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி மற்றும் லாபாதிபதி 6இல் உச்சம் அடைந்து 10ஆம் வீட்டை பார்க்குறார். அப்போ தொழிலில் இவர் அடிச்சிக்க ஆளே கிடையாது. தொழிலால் வருமானங்கள் கண்டிப்பாக உண்டு. வருமானங்கள், குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவர்கள், குடும்பத்துக்கு இருக்கிற ஆளுங்களும் அதை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது. இது மாதிரியான நன்மைகள் உண்டு. அதே மாதிரி விரயத்தையும் இவர் பார்க்குறனால கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா விரயங்களும் உண்டு, மருத்துவமனை செலவுகளும் கொஞ்சம் இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 6ஆம் வீட்டில் வேறு இருக்கார். அப்போ வந்து எதிரிகளால் மனக்கசப்பு, சங்கடங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி 6 அப்படின்றனால பார்த்திங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் தொழிலில் போகாமல் இருக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றோம். அப்புறம் மீன லக்னாதிபதி 10ஆம் அதிபதி பகவான் 5இல் போய் குரு பகவான் உச்சமடைகிறார். இவர் 9ஆம் வரை லக்னத்தையே பார்க்குறார். அப்போ மதிப்பு மரியாதை எங்கே போனாலும் இவருக்கு முதல் மரியாதை கிடைக்கும். மரியாதை கிடைக்கிற மாதிரி நடத்தைகள் இவர்கிட்ட இருக்கும், நல்லபடியாக இருக்கும். பெரிய அளவில் புகழ் பெறக்கூடியவர்கள், குழந்தைகளால் மிகுந்த லாபத்தை அடையக்கூடியவர்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாத்தா சொத்து இவங்களுக்கு கிடைக்கும். தாத்தா எந்த அளவுக்கு பேர் எடுத்தாரோ அதை விட டபுள் மடங்கு பேர் எடுப்பார். இவருடைய இந்த மகன் வீட்டு பயனானியே அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்க்குறார், 9ஆம் வீட்டை பார்க்குறார். 9ஆம் வீட்டை பார்க்கும்போது பெரிய அளவில் நன்மைகள் உண்டு. தந்தையாருக்கும் லாபம், இவருக்கும் லாபம், மதிப்பு மரியாதைகள் கூடும். அதே மாதிரி லாபஸ்தானத்தையே பார்க்குறார். உச்ச குரு லக்னாதிபதி லாபஸ்தானத்தை பார்க்கும்பொழுது இவர் லாபம் இவரை தேடி வரும், இவரு போக தேவையில்லை. அதே மாதிரி இவங்க அண்ணா அங்காளி பங்காளிங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க இந்த மீன லக்னக்காரங்களுக்கு. அதே மாதிரி லக்னத்தை பார்க்குறார் அப்படின்னும் பொழுது 9, 11 லக்னம் இந்த 3 இடமும் மிக நல்ல இடம்.
நம்ம குரு பகவான் அப்படின்றவர் வந்து உச்சமடைஞ்சு இந்த வீட்டை பார்க்கும் பொழுது பெரிய அளவிலான நன்மைகள் உண்டு. ஆக இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது மேச லக்னத்திலேருந்து மீன லக்னம் வரைக்கும் பார்த்தோம். இதில் விருச்சிக லக்னத்துக்கு பெரிய அளவில் நன்மைகள் உண்டு, கடக லக்னத்துக்கு பெரிய அளவில் நன்மைகள் உண்டு, மீன லக்னத்துக்கும் பெரிய அளவில் நன்மைகள் உண்டு. இது ஃபஸ்ட்டு தரம். செகண்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா பெரிய அளவில் நன்மைகள் இவங்களுக்கு. ரெண்டாவதாக பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த தனுசு, மேசம் மற்றும் சிம்மம், இந்த 3 பேர்த்துக்கும் பெரிய அளவில் நன்மைகள் உண்டு. அடுத்து இருக்கிறவங்களுக்கு நன்மைகள் உண்டு, 50% to 80%, 70% நன்மைகள் உண்டு அப்படின்றது. ஆக வந்து பார்த்திங்கன்னா இதுவரை உங்களிடம் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு பாலஜோதிடன் மெஜஸ்டிக் எஸ் கார்த்திக் ராஜா. அடுத்த காணொலியில் உங்களை பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.